ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கம்பு பாசிப்பயிரெலாம் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஊத்தாப்ப ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 கப்பு அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் எல்லாமே ஒரே கப்புலேயே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே கப்புலேயே அரை கப்பு அளவுக்கு ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் ரைஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மல் அரிசி கூட சேர்த்துக்கலாம். அதே கப்பில் அரை கப்பு அளவுக்கு தோல் உளுந்து சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு அளவுக்கு பாசி பயறு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 3-4 டைம் அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 6-7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறி வந்தால் தான் கம்பு பாசிப்பயிரெலாம் நமக்கு நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ ஊறின இந்த அரிசி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு ரஃப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 3 பேட்சாக மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிரித்து அரைச்சிக்கிறேன். அதே மிக்சியில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தோசையாவோ ஊத்தாப்பமாவோ நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஊத்தாப்பமாக தான் செய்ய போகிறேன். இதை நார்மல் தோசையாக கூட நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். தோசையும் நல்லா வரும். இப்போ இது கூட கொஞ்சமாக ஆனியன், கேரட் துருவெல்லாம் இது கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா மூடி வச்சு 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தி ஊத்தாப்ப ரெசிபி சூப்பராக ரெடியாகி வந்துடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பு, தோல் உளுந்து, பாசிப்பயிர்லலாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கம்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சியே கொடுக்கும். டயபெட்டிஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம தோசையாகவே ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஊத்தாப்பெல்லாம் ட்ரை பண்ணோன்னா குழந்தைங்கள்லாம் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஊத்தாப்பத்துக்கு நமக்கு சட்னி கூட தேவைப்படாது, நம்ம சும்மாவே சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால அந்த கம்பு வாசனையெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.